தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம அண்ணாமலை அவர்கள் ஒரு சர்ச்சை நாயகனா மாறிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் என்ன பதிவு போட்டாலும் ஒரு சர்ச்சையாயிருக்கு. அப்படிதான் அவர் மேகதாது அணைக்கு எதிராக ஒரு பதிவு போட்டிருந்தார். அது பயங்கர சர்ச்சையாச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மேகதாது அணைய பிரச்சனையை விட்டுட்டு ஏன் அண்ணாமலை பிஜேபி ஆப்போஸ் பண்ணி பேசுறார் அப்படின்ற அளவுக்கு அரசியல் வட்டாரத்தில் இது ரொம்ப ஒரு பேசும் பொருளாக மாறிச்சு. அப்படி அவர் என்ன சொன்னார், அவரோட நிலைப்பாடு தான் என்ன அப்படின்றதும், இந்த பஞ்சாயத்தை நம்ம ஒரு ஆட்டோக்கார தம்பியை மறந்துட்டுமே அப்படின்றதா உண்மை. அது யார், என்ன சம்பவம் அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். மேகதாது அணை அப்படின்ற பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது கர்நாடகாவில் இருக்கிற காவிரி நீர் அப்படின்றதா நம்ம தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி இந்த மாநிலங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த நீர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகள் காவிரி நீரை ரொம்ப நம்பி இருக்காங்க. ஆனால் கர்நாடகா நமக்கு சரியான நீர் எப்போதுமே தந்ததில்லை. நம்ம இதுக்காக கேஸ் போட்டிருக்கோம், உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கோம், இதுக்காக ஆணையம் வச்சிருக்காங்க. அண்ட் எல்லாத்தையும் விசாரிச்சு அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு 177 டிஎம்சி தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அளவு சொல்லியிருக்காங்க. கர்நாடகா கவர்மெண்ட் அதையும் மதிக்கிறது கிடையாது. எப்போதுமே அந்த அளவை விட நமக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதுவும் மழைக்காலம் டைம் வந்தால் மட்டும்தான், அதுவும் மழைக்காலத்தில் தான் அவங்களுக்கு வேறு வழியே இல்லை, அங்கே தண்ணியை சேவ் பண்ண முடியாது அப்படின்றனால நமக்கு திறந்து விடுவாங்க. ஸோ இப்போ அதுக்கு தான் அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மேகதாதுன்ற இடத்துல ஒரு அணை கட்டணும் அப்படின்னு. பட் அதுக்கு அவங்க சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எங்களுக்கு இங்கே பெங்களூர் அதில் சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு தண்ணீர் தேவைப்படுது, குடிநீர் தண்ணி தேவைப்படுது. அண்ட் இதில் இருந்து நாங்கள் மின்சாரம் தயாரிக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மழைக்காலத்தில் தண்ணி வேஸ்ட்டாக போகுது, அதை நாங்கள் சேமித்து வைக்கணும் அப்படின்றாங்க. பட் அந்த தண்ணியை ஒரு அணை கட்டி இவங்க சேமித்து வச்சாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி கோர்ட்டு சொல்லியே அவங்க கேட்கல, வேறு யார் சொல்லி கேட்பாங்க? அணையை கட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நம்ம தமிழ்நாட்டு மக்களோட விவசாயத்துக்கு ரொம்ப பெரிய வீழ்ச்சியாக இருக்கும். நம்ம மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்றனால எல்லாருமே இதை கட்டக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டில் எப்போதுமே, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரசியல் எப்படி அப்படின்னா, மேகதாது அணையை கட்ட விட மாட்டோம் அப்படின்வாங்க. அண்ட் கர்நாடகாவில் அங்கே இருக்கிற வாக்குறுதியில் எப்போதுமே இது இருக்கும், மேகதாது அணையை நாங்கள் கட்டுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி ஒரு அரசியல் போய்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சர்ச்சையான விஷயத்துல தான் நேற்று நம்மளோட மத்திய அரசுலேருந்து ஒரு அறிக்கை வந்திருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மேகதாது அணை அப்படின்றது கட்டுறது இருக்கு இல்லையா, இதுக்கு கீழ்நிலை மாநிலங்கள், அதாவது காவிரியோட நீர் யார் யாருக்கெல்லாம் வருது, தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி இந்த மாநிலங்களுக்கெல்லாம் வரலும் இல்லையா, இந்த மாநிலங்கள் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் அவங்க அங்கே அணை கட்டணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் எந்த ஒரு தீர்ப்பும் வரல அப்படின்ற மாதிரி நம்ம மத்திய அரசு ஒரு அறிக்கை விட்டிருந்தது. இதை பார்த்த நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு ரொம்ப பெரிய கோபம் வந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சும்மாவே கர்நாடகா நமக்கு தண்ணி தர மாட்டாங்க. அங்கே கோர்ட்டு சொல்லியுமே, கோர்ட் பேச்சை மீறியும் அவங்க பாட்டுக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்காம, எப்போதுமே நான் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு நீரை கூட கொடுக்க மாட்டேன், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற முதலமைச்சர் சிவகுமார்லாம் பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடியுமே எப்போதுமே அதில் அறிக்கையிலும் நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம், ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க சும்மாவே ஆடுன்னு ஆடுவாங்க. அவங்க காலில் சலங்கையை கட்டி விடுற மாதிரி, ஆமாம் கர்நாடகாவில் ஒரு அணை கட்டணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஸ்டேட்ஸ்லாம் பெர்மிஷன் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வந்ததுமே அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இதே மத்திய அரசு 5/8/2001 அன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கர்நாடகாவில் ஒரு அணை கட்டணும் அப்படின்னா அதற்கு ப்ராப்பரான பெர்மிஷன் இல்லாமலாம் கட்ட முடியாது அப்படின்ற மாதிரி அன்னைக்கு இருந்த மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சொன்னார் இல்லையா. ஆனால் இன்னைக்கு நீங்க இப்படி சொல்லும்போது இது தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனையா வரும், ஸோ இதை நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்கார். முதல்ல இதை ஆரம்பிச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஸோ நம்மளோட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய அரசுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கர்நாடகா அணை கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்படி கர்நாடகா அணை கட்டுறதா இருந்தா கீழ்நிலை மாநிலங்கள், அதாவது கர்நாடகாலேருந்து பயன்கூடிய எண்ட் யூசர்ஸ் ஆன தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி இந்த ஸ்டேட்ஸ் கிட்ட அவங்க பெர்மிஷன் வாங்கணுமா அப்படின்றது அவரோட முதல் கேள்வி. அப்படி பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கர்நாடகா மற்ற ஸ்டேட்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டாங்களா, அண்ட் உங்களோட நிலைப்பாடு, நீங்க இதை பரிசீலனை பண்ணிட்டீங்களா, உங்க மத்திய அரசோட நிலைப்பாடு என்ன அப்படின்ற கேள்வி கேட்டார். அதாவது இதுல அன்புமணி ராமதாஸ் அவர்களோட கேள்வி என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, இங்க கர்நாடகா ஒரு அணை கட்டணும் அப்படின்னா இந்த ஸ்டேட்ஸ் கிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்ததா அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். அதற்கு பதில் சொல்ற விதமா தான் மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கர்நாடகா அப்படி ஒரு அணை கட்டணும் அப்படின்னா உங்க ஸ்டேட்ஸ் கிட்ட, அது தமிழ்நாடு இல்ல கேரளா, பாண்டிச்சேரி இவங்க கிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்றது உச்சநீதிமன்றம், அதாவது கோர்ட்ல அப்படி ஒரு ஆர்டர் இல்ல அப்படின்னாரு.
சொல்லியிருக்கார். ஸோ கேள்விக்கான பதிலா இத அவரு சொல்லியிருக்கார். அடுத்ததா இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு இல்லையா? உங்களோட மத்திய அரசு இதோட நிலைப்பாடு என்ன? நீங்க இத பரிசீலனை பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு கேட்டதுக்கு தான் அதற்கும் என்ன சொல்லியிருக்காங்க மத்திய அமைச்சகம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2019ல கர்நாடகா கவர்மெண்ட் வந்து இப்படி நாங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், எங்களோட தண்ணிய சேர்த்து வைக்கணும், நாங்க அதுலேருந்து கரண்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இதற்காக ஒரு ப்ராஜெக்ட் ஆணையம் வந்து அவங்க அனுப்பியிருக்காங்க மத்திய அரசுக்கு. நாங்க இங்க டேம் கட்டணுன்றதுக்காக. ஆனால் அப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் அத ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 2019ல அத ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, மத்திய நீர்வள ஆணையம் ஒத்துக்கிற மாதிரி ஒரு திருத்தம் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி 2019ல அந்த ப்ராஜெக்ட்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2019லயும் அதை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொன்னார். இப்போ அன்புமணி அவர்கள் கேள்விக்கு தான் இங்கே பதில் கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலையும் வந்து இந்த 3 ஸ்டேட்ஸும் ஒத்துக்கிட்டதா அவங்க அணை கட்டணும் அப்படின்றது அப்படின்னு கோர்ட் ஆர்டர்ல இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2019ல நாங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த முதல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஏன்னா நம்ம கர்நாடகா பற்றி நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க ஆல்ரெடி கோர்ட் பேச்சையே மீறி நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்காம, ஒரு சொட்டு தண்ணி கூட நான் கொடுக்க மாட்டேன், நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க, தமிழ்நாடுல நீங்க யாரு தலையிடுறதுக்கு அப்படின்னு எப்போதுமே பேசுறவங்க இந்த முதல் பாயிண்ட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு, ஓ அப்ப கோர்ட்டே என்ன சொல்லியிருக்கு, நாங்க வந்து யார்கிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டாம் அப்படின்னு கோர்ட் சொல்லிருச்சு, மத்திய அரசு சொல்லிருச்சு, இனி நாங்க ஏன் கட்டாம இருக்கணும், நாங்க கட்டுவோம் அப்படின்னு அவங்க ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நீங்க இன்னொரு விஷயத்தையும் அங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். அண்ணாமலை அவர்கள் அதனால தான் ரெண்டையுமே எடுத்து போட்டிருக்காரு. இன்னைக்கு நீங்க மத்திய அரசுல இருந்து கொடுத்த அந்த ரிப்போர்ட் ஒரு வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்காரு. ஏன்னா அன்னைக்கு 2021ல நீர்வளத்துறை அமைச்சரா இருந்த கஜேந்திர சிங் அவர்கள் சொல்லியிருக்காரு இல்லையா, நீங்க கட்டணும் அப்படின்னா இந்த ஸ்டேட் கிட்டலாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அப்போ நீங்க ஏன் இதையும் வந்து மென்ஷன் பண்ணல? கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன லூப் ஹோல் கிடைச்சா கூட அவங்க அதுல அவங்களோட ஆதாயத்தை தேடிக்குவாங்க. அப்ப நீங்க தெளிவா சொல்றவங்க. இப்போ கேள்விக்கு தான் பதில் இங்க நீங்க சொல்லியிருக்கீங்க. அதாவது நம்ம ராமதாஸ், அதாவது நம்ம அன்புமணி அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. 2019ல நடந்தத ரிஜெக்ஷனை சொல்லிங்க. அப்ப அதே மாதிரி 2021ல அன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்றதையும் நீங்க சொல்லியிருக்கணும் தானே. அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை அண்ணாமலை அவர்கள் போட்டிருந்தாரு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கே தெரிய வந்தது, ஐயோ இது ஒரு அரசியல் ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் உடனே அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சாரு. நம்ம விஜய் அவர்கள் உடனே ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு அப்படின்றதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம இதுல ஒரு மறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிஜேபி வந்து அண்ணாமலை அப்போஸ் பண்ணிட்டாரு, இல்ல பிஜேபி வந்து இதுக்கு அணை கட்டுறதுக்கு அங்க கர்நாடகால சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு இங்க ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஆனால் 2 ஸ்டேட்லயுமே இந்த அணைக்காக, மேகதாது அணைக்காக அடிச்சுக்கிற 2 ஸ்டேட், அது தமிழ்நாடாகட்டும் இல்ல கர்நாடகா ஆகட்டும், இந்த 2 ஸ்டேட்லயுமே காங்கிரஸ் தானே ஆட்சியில் இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல தாவேகா இருக்கு, தாவேகா கூட கூட்டணி கட்சியில யார் இருக்கா, காங்கிரஸ் இருக்காங்க. கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி செய்யறாங்க. அப்ப ராகுல் காந்தி அவர்கள் நினைச்சாரு அப்படின்னா இந்த பிரச்சனையை முடிக்க முடியாதா? ராகுல் காந்தியால கர்நாடகால இருக்கிற காங்கிரஸ் கிட்ட பேசி, இங்க பாருங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நீர் அப்படின்றத கோர்ட்டே வரையறை பண்ணி இந்த மக்களுக்கு இந்த விவசாயத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு அளவு கொடுக்குறாங்க, அதை கூட நீங்க ஏன் கொடுக்காம இருக்கீங்க அப்படின்றத ராகுல் காந்தி அவர்கள் பேச முடியாதா? இங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து கட்சியான தாவேகா கூட காங்கிரஸ் இருக்கு. அப்ப இங்க நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஒரு பிரஷர் கொடுக்க முடியாதா? ராகுல் காந்தி சார் நீங்க சொன்னா அவங்க கேட்பாங்க அப்படின்னு நம்ம யாருக்கு இந்த இடத்துல பிரஷர் கொடுக்கணும்? அங்கேயும் காங்கிரஸ் தான், கர்நாடகாலையும் காங்கிரஸ் தான் ஆளுது, இங்க தமிழ்நாட்டிலையும் கூட்டணியில இருக்கு அப்படின் போது இந்த பிரச்சனையை சுமூகமா காங்கிரஸே முடிச்சு வைக்கலாமே. இப்போ இந்த பிரச்சனையில நம்ம கேட்க வேண்டிய அக்யூஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் தான். ஏன்னா 2 மாநிலத்திலையும் காங்கிரஸ் நீங்க ஆட்சியில் இருக்கீங்க. அப்ப நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை சுமூகமா முடிக்கலாம். அண்ட் எனக்கு இன்னொரு நம்பிக்கை, மத்திய அரசு மேல ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்கு. அப்படி மத்திய அரசு தமிழ்நாட்டை ஒரு பார்வையாகவும் கர்நாடகாவை வேறொரு பார்வையிலும் கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா 2019லேயே அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உண்மை. ஆனால் இன்னைக்கு நீங்க வந்து கொடுத்தது அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரா போயிருமே, அவங்க அது ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்குவாங்களே. என்ன காரணம் அப்படின்னா, நீங்க சொல்றீங்க, அதாவது கேள்விக்கான பதில் தான் நீங்க கொடுக்குறீங்க, கட்டுறதுக்கு எங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா அப்படின்னா உங்ககிட்ட தமிழ்நாட்டுக்கிட்டயோ இல்ல வேற ஸ்டேட்ஸ் கிட்டயோ பெர்மிஷன் கேட்டுதான் அவங்க அங்க டேம் கட்டணும் அப்படின்றது கோர்ட் ஆர்டர்ல இல்ல. ஆனால் 2021லே நாங்களும் அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இன்னும் நீங்க ஸ்ட்ராங்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி இருந்திருக்கலாமே. ஏன்னா இதை அவங்க அட்வான்டேஜா பயன்படுத்திக்குவாங்க தங்களுக்கு தகுந்த மாதிரி. ஆமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சொல்லிருச்சு, கோர்ட்டும் சொல்லிருச்சு, நாங்க இதை தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இதுல கர்நாடகா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துருவாங்களே அப்படின்றதுனால தான் அண்ணாமலை அவர்கள் ரெண்டையுமே பண்ணியிருந்தாரு. அன்னைக்கு இருந்த நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங்கோட வீடியோவும் அட்டாச் பண்ணி இதை ரெண்டையுமே பண்ணி நீங்க அப்ப என்ன நிலைப்பாட்டுல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. மத்திய அரசுக்கு ரொம்ப நல்லா தெரியும், கோர்ட் ஆர்டரையும் மீறி அங்க வந்து கர்நாடகா எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தரமாட்டேன் அப்படின்ற ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இன்னும் நீங்க அட்வான்டேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு செயல் பண்ணாதீங்க அப்படின்றத இங்க அண்ணாமலை அவர்களோட நிலைப்பாடு. ஆனால் நம்ம இன்னொரு விஷயத்தையும் மறந்துடக்கூடாது, அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு மட்டும் அப்போஸ் பண்ணல, அதாவது நான் பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டேன், நான் பிஜேபி அப்போஸ் பண்ணும்
அப்படின்றதுக்காக மட்டும் இதை அவர் பண்ணல. அவர் பிஜேபிக்குள்ள கட்சிக்குள்ள இருக்கும்போதே சரி, அவர் போய் பேசியிருக்காரு. கர்நாடகால அங்க போய் பிரச்சாரம் பண்ண போகும்போது அவர்கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. சார், நீங்க இங்க கர்நாடகால வந்திருக்கீங்க. இப்ப இந்த மேகதாது அணைக்காக நீங்க என்ன சார் சொல்றீங்க அப்படின்போது, நான் இன்னைக்கு கட்சிக்குள்ள இருக்கிறேன். நான் பிரச்சாரம் பண்ண வந்திருக்கேன். கர்நாடகாக்குள்ளேயே வந்திருக்கேன் அப்படின்னாலும், கர்நாடகாக்குள்ளேயே வந்திருக்கேன் அப்படின்னாலும், மேகதாது அணை அப்படின்றத கட்டுறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது எங்க தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு பண்ற துரோகம். மேகதாது அணையை நாங்க கட்ட ஒரு காலமும் விட மாட்டோம் அப்படின்னு அன்னைக்கும் சொன்னாரு. இன்னைக்கும் அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அதே மாதிரி நம்ம டிஎம்கே கவர்மெண்ட்டும் அங்க பிரச்சாரத்துக்குலாம் போயிருக்காங்க. அங்க இருக்கிற காங்கிரஸை ஆதரிச்சு இங்கிருந்து டிஎம்கே கவர்மெண்ட் அங்க போயிருக்காங்க. ஆனால் அங்க போகும்போது காங்கிரஸை ஆதரிச்சு வாக்கு சேகரிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், காங்கிரஸோட தேர்தல் வாக்குறுதியில நாங்க இதுக்கான அணை, மேகதாது அணை கட்டுவோம் அப்படின்றத தெரிஞ்சும் அங்க போய் டிஎம்கே அவர்களுக்காக, டிஎம்கே அங்க இருக்கிற காங்கிரஸ்க்காக சப்போர்ட் பண்ணுச்சு. அண்ட் இதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற தாவேகா அரசும் அங்க இருக்க காங்கிரஸ் கிட்ட போய் நாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்றீங்க. எதுக்கு சார் நீங்க காங்கிரஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? நீங்க அழகா ராகுல் காந்தி கிட்ட கேட்க வேண்டியதானே? எல்லாரோட ஹெட்டும் அவர் தானே, அவர்கிட்ட கேட்டு இந்த பேச்சுவார்த்தையை நீங்க நடத்தி முடிச்சிருந்திருக்கலாமே அப்படின்றதான் உண்மை. இந்த பிரச்சனையை வச்சு எல்லா கட்சிகளும் அரசியல் லாபம் தேடிக்கிட்டாலும் ஒரே விஷயம் தான் உண்மை. அங்க மேகதாது அணை கட்டினா நம்மளோட தமிழ்நாட்டு மக்கள், நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகளோட வாழ்வாதாரம் அப்படின்றது ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ தயவு செஞ்சு இதுக்கான குரல் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த பிரச்சனையை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க அண்ணாமலை அவர்களாகட்டும், இல்ல அன்புமணி ராமதாஸ் அவராகட்டும், இல்ல சௌமியா அன்புமணி அவர்கள் உள்ள போய் சட்டசபையில இதை பத்தி நிறைய தடவை பேசியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் பெரிய நன்றிகள். அண்ட் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இதை ஒத்துக்கவே கூடாது. ஸோ இங்க நம்மளோட மெயின் ப்ராப்ளமே மேகதாதுல அணை கட்டக்கூடாது அப்படின்றதுல நம்ம தமிழ் மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதற்காக நம்ம தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டே இருக்கணும் அப்படின்றதான் உண்மை. அண்ட் இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அண்ணாமலை அவர்கள் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணி, அதாவது மத்திய அரசு நீங்க இதை மட்டும் சொன்னீங்கன்னா அவங்க அதை அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க, அதனால உங்களோட பழைய வீடியோவும் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் இதை பத்தின உங்களோட பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோக்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.